அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகனுக்கு உகந்த இந்த 3 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள், அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை வாங்கி வைப்பதன் மூலம் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைய தினம் பங்குனி உத்திர திருநாள். பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளை பங்குனி உத்திர திருநாளாக நாம வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உத்திரம் நாளைய தினமும் பௌர்ணமி சனிக்கிழமையும் நம்மளுக்கு வருது. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த உத்திர நட்சத்திரத்தை அன்று வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாளாக நாளைய தினம் நாம வழிபாடு செய்ய போறோம். இந்த பங்குனி உத்திர திருநாள் ஏன் நம்மளுக்கு இவ்வளவு விசேஷமானது அப்படின்னா, அது பல தெய்வங்களின் திருமணம் நடந்த நாளாக கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட விசேஷமான நாட்கள்ல இப்போ ஒரு விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்ய உகந்த நாட்களாக இருக்கும். ஆனா இந்த பங்குனி உத்திர திருநாள்ல பெரும்பாலும் முருகனை நாம வழிபாடு செய்வோம். ஆனால் முருகனுக்கும் வள்ளி தேவசேனைக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படிங்கறதுனால அதை சொல்லுவாங்க. ஆனா சிவனுக்கும் பார்வதிக்கும் இந்த நாள்ல தான் திருமணம் ஆச்சு. சொக்கநாதருக்கும் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கும் திருமண கோலத்துல காட்சி தந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான். அப்போ நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் எது பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் கூட திருமணம் நடந்தது இந்த நாள்ல தான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாளான இந்த பங்குனி உத்திர திருநாள திருமண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு திருமணத்துல தடைகள் ஏற்பட்டு இருக்கு, திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது அப்படின்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, இல்ல ஜாதக ரீதியாவே பிரச்சனை இருக்கு, பொண்ணே அமைய மாட்டேங்குது, வரனே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று விரதம் இருந்து முருகன் கோவில்ல பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாண வைபவத்துல கலந்து கொண்டு நீங்க மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி மஞ்சள் சரடு இதெல்லாம் நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா விரைவிலேயே உங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திருமணத்துல இப்போ ஒரு சிலருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, வரன் அமையவே மாட்டேங்குதுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று முருகனை நினைத்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி நல்ல வரன் நல்ல வாழ்க்கை துணை அமையும். கண்டிப்பா இதை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று கண்டிப்பா நம்ம வாங்கக்கூடிய இந்த 3 பொருட்களை நீங்க பூஜை அறையில வச்சு வழிபடுவதன் மூலமாக மகாலட்சுமியினுடைய அருளும் முருகப்பெருமானினுடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். ஏன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருகிறது, அதுவும் வளர்பிறை வெள்ளியாக வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இல்லைங்களா? அப்போ இந்த நாள்ல நம்மளுக்கு சகல செல்வங்களும் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா மகாலட்சுமிக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த பொருட்களை நாம வாங்கி பூஜை அறையில வச்சு அதை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிப்பதையும் வருமானம் அதிகரிப்பதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம். சரி, என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாங்கி வைப்பது சுக்கு. பழமொழிய சொல்லியிருப்பாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுப்பிரமணியருக்கும் இந்த சுக்குக்குமே நிறைய தொடர்புகள் உண்டு. இந்த சுக்குடைய வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சுக்கு நம்ம பணத்தோடு சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது பல மடங்கு பெருகும். தங்க நகையோடு சேர்த்து வைக்கிறப்ப அதுவும் பல மடங்கு பெருகும். இந்த சுக்கு உங்களுக்கு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். எதுவுமே விலை உயர்ந்த பொருட்களை நான் சொல்லவே மாட்டேன். நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும். இந்த சுக்கு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்குள்ள இருக்கும். கண்டிப்பா இதை வாங்கி வைங்க. நாளைய தினம் இது பவுடரை பண்ணி நீங்க இதுல சர்க்கரை பொங்கல்லாம் வைக்கிறீங்கன்னா அந்த சுக்கு கலந்து கூட சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க, கொஞ்சமா போடுவாங்க இந்த சுக்கு பொடி.
அதனால பவுடர் கிடைக்குதா பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை சுக்காவே கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் வாங்கிட்டு வந்து ஒரு கண்ணாடி பவுலில் இல்லை ஒரு பூஜைக்கு உண்டான பித்தளை செம்பு தட்டில் வச்சு நீங்கள் பூஜை அறையில் வைங்க. அதே மாதிரி துவரம் பருப்பு, முருகப்பெருமானுக்கு இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருளாகும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து துவரம் பருப்பு வீட்டில் நாங்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு 1/4 கிலோவாவது வாங்கி அந்த துவரம் பருப்பை பூஜை அறையில வச்சு நீங்க முருகனுக்கு முன்னாடி வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் கிடைப்பதோடு கடன் பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த துவரம் பருப்பு முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு உகந்ததோ மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. மகாலட்சுமி 108 பொருட்கள்ல வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதில் இந்த துவரம் பருப்பும் ஒன்றாக இருக்கக்கூடியது. கண்டிப்பா மகாலட்சுமிக்கும் இந்த துவரம் பருப்பு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த துவரம் பருப்பை நாளைய தினம் வாங்க மறக்காதீங்க. மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடிய பொருள் கல்லுப்பு, மஞ்சள். இது ரெண்டுல நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல ரெண்டையுமே நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சிறப்பு. இந்த கல்லுப்பு மகாலட்சுமி சொரூபமாகவே பார்க்கப்படக்கூடியது. பொதுவாக வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதிலேயும் இந்த கல்லுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பங்குனி உத்திர திருநாளும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால இந்த கல்லுப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஏன் இந்த கல்லுப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நீரிலேயே பிறந்து நீரிலேயே கரையக்கூடியது. அதனால இதற்கு வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது, பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது, பணத்தை ஈர்க்கக்கூடியது. கண்டிப்பா இந்த கல்லுப்பு வாங்கி வைங்க. மஞ்சள் விரலி மஞ்சளா இருக்கலாம், மஞ்சள் தூளா இருக்கலாம், இல்ல திருமஞ்சளா இருக்கலாம், எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மஞ்சள் வாங்கி வைப்பது அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நான் இதுல வந்து 4 பொருட்கள் சொல்லி இருக்கிறேன். 3 பொருட்கள் இதுல நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இதுல இல்ல இதுல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பொருட்கள் கிடைக்காம கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். எது கிடைக்குதோ அதை வந்து வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சு முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. முருகப்பெருமானை மட்டும் இல்லைங்க, சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாட்கள். உங்க ஊர்ல அம்பிகையினுடைய திரு ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை வழிபாடு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை வந்து பலப்படுத்தும். சிவனையும் பார்வதியும் இந்த நாள்ல நாம வழிபாடு செய்யும் பொழுது குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.